கேப்டன் விஜயகாந்த் அவர்களை விட தளபதி விஜய் அவர்களுக்கு இன்னும் அதிகமான செல்வாக்கு இருக்கிறது என்பதை நான் பகிரங்கமாக ஒத்துக்கொள்ளுகிறேன். ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அன்னைக்கு முதல் தேர்தலில் 8% வாக்குகளை பெற முடிந்ததுன்னா இவர் வேணும்னா 8-16% பெறக்கூடும். ஆனால் அது ஆட்சிக்கு வழிவகுக்குமா, வெற்றிக்கு வழிவகுக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒற்றை இலக்கு, ஒற்றை கோரிக்கை என்ன? ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில இருந்து அகற்றப்பட்டாக வேண்டும். தளபதி விஜய் அவர்கள் கூட என்ன சொல்லுதாரு? தமிழ்நாட்டை சுரண்டி பிழைக்கிற, கொள்ளையடித்து கொளுத்து போய் கிடக்கிற ஒரு குடும்ப ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்புறப்படுத்தப்பட்டாக வேண்டும் என்கிற செய்தியைத்தான் அவர் நாட்டு மக்களுக்கு சொல்லுகிறார். அரசியல் எதிரியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பிரகடனப்படுத்துகிற தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய கொள்கை எதிரியாக பாஜகவையும் இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு சொல்லுகிறார். ஆக நமக்கு ஒன்றும் அதிலே கருத்து வேறுபாடு இல்லை. ஆக தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நமக்கு எது முக்கியமாக இருக்கிறதுன்னா, இன்னைக்கு உங்களுடைய அரசியல் எதிரி மட்டுமல்ல, அதிமுகவுடைய அரசியல் எதிரி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் நலன் விரும்புகிற மக்களுடைய எதிரியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், மக்களை வஞ்சிக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், மக்களுக்கு எதிராக அதிகாரம் செலுத்துகிற திராவிட முன்னேற்ற கழகம், குடும்ப ஆட்சியை நிலைநிறுத்த துடிக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், தன்னுடைய வாரிசை பட்டாபிஷேகம் நடத்தி மகிழ வேண்டும் என்கிற முயற்சியோடு காய் நகர்த்துகிற திராவிட முன்னேற்ற கழகம், அந்த திராவிட முன்னேற்ற கழகம் 2026 கோட்டை கொத்தளத்துக்கு வர வேண்டுமா என்கிற கேள்விக்கு நாட்டு மக்கள் பதில் சொல்ல போகிற தேர்தலாகத்தான் 2026 தேர்தல் அமையும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது.